Hi friends, welcome and welcome to Thendral. நம்ம இப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போறோம். நம்ம தங்கி இருந்த ரெசார்ட்ல நாங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அஃபோர்டபிள் பிரைஸா தான் தெரியுது அந்த லஞ்ச். பட் அந்த லஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துருவோம். இப்போ முன்னாடி என்னென்ன இருக்குன்னா மீல்ஸ், சாம்பார், ரசம், நல்ல கெட்டியான தயிர், அப்புறம் தயிருக்கு சைடிஷ் ஊறுகாய், இது போக அப்பளம். ஒரு வெரைட்டியான நமக்கு லஞ்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிடுவோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்குவோம். சாம்பார் காய்கறி சாம்பார் தான். எல்லாத்துலேயும் ஒரு தடவை டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி தான் சாம்பார். கொஞ்சம் நெய் ஊற்றினா என்ன டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணாலும் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. அடுத்து ரசமும் டேஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம விட்டுட்டு சாப்பிட்டோம்னா கேமராமேன் டென்ஷன் ஆயிடுவார். அதனால கேமராமேன் கூட கம்பைன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு சாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். ரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் பூண்டும் பெருங்காயம் அரைச்சி நல்லா இது பண்ணால் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது ரசத்தோட டேஸ்ட்டு. லைட்டாக புளிப்பிடிச்ச மாதிரி இருக்குது. தக்காளி ரசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. தயிருக்கு நம்ம சாம்பிளே பார்க்க தேவையில்லை. நம்ம வேணால் ஊறுகாயோட டேஸ்ட் வேணால் பார்த்து சொல்லிடலாம். அவர் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னார், இது மலைப்பிரதேசத்தில் கிடைக்கிற காய் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த ஊறுகாய் டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது. நம்ம ஏரியாவில் கிடைக்கிற மாதிரி ஒரு புளிப்பும் ஒரு இது கசப்பும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக சொல்லப்போனால் நம்ம டூரிசம் பிளேஸ்க்கோ இல்லை வெளியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாலோ அஜினமோட்டோ கலந்துருப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டா. இதில் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இருக்குது. ஏற்காட்டில் இந்த காட்டேஜ் எங்கே இருக்குதுன்னா ஆல்ரெடி இதை பற்றின ஒரு பிளாக் போட்டிருக்கேன். அந்த பிளாகுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல விளாகோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is bye from Pragdis.